என் கைராசி வேறடாம்பர் அந்த மாதிரி சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய. இந்த அண்ணாச்சி எப்படி சென்னைக்கு வந்தார், இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஜீவஜோதியை பார்த்தா யாருக்குமே அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா இருக்கும். அதாவது இந்த விஷயத்தில் ஒரு வீக்கு ஆன்மீகவாதி. கிருபானந்த ஆன்மீகவாதி தான் இது மாதிரி வீக்னஸ் வரும்பாங்களே, உண்மை தானே சார்? போனோமா வந்தோமாங்கிறது இல்லாமல் சொந்தமாக ஆக்கிக்கணுங்கிறபோது தான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவஜோதி நீ ஓகேம்மா, சிவஜோதி அண்ணாச்சி கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு மோகம் அவர் அந்த பொண்ணு மேலே இருந்தது. அந்த மோகங்கிறது சாதாரணமான விஷயம். எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிச்சிருக்கு. இந்த எதிர்ப்பு எப்படி ஜெய்பீம் டைரக்டர் சமாளிக்க போகிறாரு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மிகப்பெரிய ஹோட்டல் அதிபர், ஹோட்டல் சரவணபவனுடைய அதிபர் ராஜகோபால் அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்றைக்கி படமாக எடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு நம்ம பேசலாமா சார்? கண்டிப்பாக. அந்த படத்தை எழுதி இயக்க போகிறவர் ஜெய் பீம் இயக்குனர். அது ஏற்கனவே அவர் ஒரு உண்மை சம்பவத்தை, உண்மை வழக்க அதை ப்ராஜெக்ட் பண்ணார். படம் சூப்பர் ஹிட்டு ஜெய் பீம். அதனால் அவர் ஒரு லைவாக நம்ம மனசு மயங்கிற மாதிரி அந்த சரவணபவன் அண்ணாச்சி வாழ்க்கை வரலாற்றை எடுப்பாருன்னு நம்பலாம். ஆனால் இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இந்த அண்ணாச்சி எப்படி சென்னைக்கு வந்தார், 1972. அப்போ தான் நான் தென்னகம்பத்திரியில் நிருபராக சேர்றேன். புரட்சியில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கார். அந்த சமயத்தில் ஷூட்டிங் அதிகமாக நடந்துகிட்டு இருந்தது. ஷூட்டிங்க்கு சரவணபவனில் இருந்தால் வெஜிடேரியன் சாப்பாடு வரும். ஓ, அப்போவே அது ஃபேமஸே சார்? ஆமாம், அப்போவே ஃபேமஸ். என்ன ஃபேமஸ்னால் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சென்னை மக்களுக்கு அது ஒரு புது, அதுவும் சினிமாக்காரங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவர் செஞ்ச பெரிய வித்தியாசம் என்னென்னா, மோர் புளிக்கும் இல்லையா? ஆமாம். அந்த மோர் புளிக்கிறதுக்கு ரோஸ், ஒரிஜினல் ரோஸ், இப்போ அந்த ஒரிஜினல் ரோஸ் கிடைக்காது, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பன்னீர் ரோஸ். அதை பிச்சு அப்படியே மேலே போட்டிருப்பாரு. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர், அந்த மோரில் அந்த ரோஸ் கலர்ன்றது, அது இல்லாமல் இந்த மோர் மிளகாய், ரெண்டு ஸ்பெஷல் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சாப்பாடு முழு சாப்பாடே ₹1.20 தான். அதனால் சினிமாக்காரங்கள் புகழ் பெற்றாங்க. முதல்ல கேகேஆரில் தான் அவர் தொடங்கினது மளிகை கடை தான் தொடங்கினார். அப்போது அவரோட ஒரு ஐயர் இருந்தார். இந்த பக்கம் சரியான சாப்பாடு இல்லை, எல்லாம் ஆரியம் போகணும் அதுன்னு இருக்குது. ஒரு காய்ச்சக்காரன் சாப்பாடு. காய்ச்சக்காரன் சாப்பாடுனா காய்ச்சல் வந்தவங்க சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். பாதி உப்பு, பாதி புளி, பாதி காரம். ஆமாம், ஒன்றும் சுத்தமாக இருக்காது, நாக்குக்கு டேஸ்ட்டே இருக்குது. அப்போ ஒரு காரசாரமாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிப்போம், அதனால் பிக்கப் ஆகும்னு சொன்னார். அதே மாதிரி அவர் செஞ்சார், பிக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படி சென்னை நேரம் முழுக்க வந்துருச்சு, பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டார். ஆமாம். அவர் இன்னொன்று என்னன்னா, எல்லா கடைக்கும் போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்பார். ஓ, அதில் தான், அதாவது மக்களுக்கு சப்ளை பண்ணுறது முன்னாடி ஒரு டேஸ்ட் பார்த்து தான் சப்ளை பண்ணுறது. ஆமாம். ஓ, இந்த இட்லி கடையில் சமீபத்தில் ஒரு சீன் வரும். அதாவது தனுஷ் கேட்பார் அவங்க அப்பாட்ட, ராஜகிரன்ட்ட, ஏன்பா நம்ம ஃப்ரான்சைஸ் நிறையா ஓப்பன் பண்ணுவோம்ப்பா, பக்கத்து கிராமத்துலலாம் ஒரு 4-5 ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது, டேய் நான்லாம் அங்கே போய் இட்லி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லா கடையும் வைக்க முடியுமா, என் கைராசி வேறடாம்பர். அந்த மாதிரி சரவணபவன் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய சைவ ஐயங்கார்களே விழுந்தடிச்சு அங்கே வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும். அது இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இன்றைக்கி 93 கிளைகள், அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் வச்சுட்டார். அவர் கிருபானந்த வாரியாருடைய தீவிர பக்தர். ஓ, ஒவ்வொரு ஹோட்டலும் திறந்து வச்சது கிருபானந்த வாரியார் தான். அதேமாதிரி ஒரு ரைட் ஹேண்டாக இருந்தவர் ஒரு ஐயர், அந்த ஐயர் விட்டமா அவங்கள நான் பார்த்துருக்குறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதான் 7.5 சனி சில நேரத்துக்கு வரும் தெரியுமா, பெரிய உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு பிளாக் மார்க் டிடான்னு வரும், அதான் விதிங்கிறது. அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் வந்த விதி யார் சார்? அதான் ஜீவஜோதி. அதாவது அழகின்னா ஒரு ஹோம்லி லுக்கு. அதாவது ஜீவஜோதியை பார்த்தா யாருக்குமே ஆசை வரும், ஆசை வராத ஆம்பளை இல்லை.
அப்படின்னு ஒரு அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அந்த அது அந்த சமயத்தில் ஜோசியர் நம்பினார் நம்ம அண்ணாச்சி. ஜோசியர் என்ன சொல்லிட்டா, நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ராஜா ஆயிடுவீங்க, ஹோட்டல் ராஜா, கிங் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆயிடுவீங்கன்னு ஒன்று பார்த்தாரு. அவர் கடையில் அப்போ அந்த 7.5 சனி வந்து ஜோசியர் தான். ஆமாம், ஜீவஜோதி கிடையாது. இல்லை இல்லை இல்லை. அப்படி பார்த்தாரு. சரி ரைட்டு, வந்து ஓனரு உரிமையாளருங்கும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் நெளிவு சுழிவு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவர் கடையில் என்ன பண்ணார், எப்போவுமே இல்லை இப்போ இந்த ஜீவஜோதி என்னவா சார் வருது இங்கே ஹோட்டலுக்கு? அங்கே அக்கௌண்டன்ட் எழுதுகிற, அதாவது கணக்கு வழக்கு எழுதுகிற இதை தான் வருது, ஒரு பெண்ணாக தான் வருது. ஆமாம். ஆரம்பத்தில் நான் ஜீவஜோதி எங்கே பார்த்துருக்கேன், திருவான்மியூரில் பார்த்துருக்கேன். 71 வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடந்திருக்கு. அப்புறம் திடீர்னு அது என்ன பண்ணிட்டு லவ் பண்ணி பிரின்ஸ் சாந்தகுமார் அப்படிங்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு, பிரின்ஸ் சாந்தகுமாரும் அங்கே தான் வேலை செய்கிறான். ஓ, அதே ஹோட்டல். கணவன் மனைவி 2 பேரும் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவருக்கு என்னடா இப்படி ஒரு புதுவில் வந்துட்டானே அப்படின்னோடனே அவனை கூப்பிட்டு கொஞ்சம் இது பண்ணுறாரு. அப்புறமும் கொஞ்சம் ஜீவஜோதியோட பழக்கம் இருந்துருந்துன்னு தான் சரவணபவன் ஹோட்டலில் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அவரோட தொடர்பில் இருந்துச்சு, அவனும் மறுக்கல அப்படின்னு அந்த வழக்கில் வருது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். போனோமா வந்தோமாங்கிறது இல்லாமல் சொந்தமாக ஆக்கிக்கணுங்கிறபோது தான் அந்த பிரின்ஸ் சாந்தகுமார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம். ஆனால் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதாவது ஜீவஜோதி உஷாராகி தான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிச்சா அப்படி சார்? இருக்கலாம். ஏன்னா இவர் தொல்லை தாங்க முடியாதான். சரி, நமக்கு ஒரு சேஃப்கார்டு வேணும், பாதுகாப்பு வேணும், கல்யாணம் ஆகிட்டுனா அண்ணாச்சி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதில் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சாந்தகுமாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவன் கொஞ்சம் என்ன பேசுனார் சார்? அதான், நீ விலையை ஓடி போயிரு, உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன், நீ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு புருஷன் கேட்பானா? அதானே. அவன் கச்சாச்சான்னு தாரா பண்ணிட்டான், சண்டை போட்டான். அப்படியே ஆட்களை வச்சு கடத்தி கொண்டு போய் கொடைக்கானல் மலையில் உருட்டி விட்டார். ஐயோ, இதுதான் கேஸ் ஆச்சு. கேஸ் ஆகி ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்தாச்சு. அதாவது வேறு வழி இல்லை. ஏன்னா லாக் சரியாகிடுச்சு, கரெக்டாக எந்த காசும் அவரால் இன்னும் சரிப்படுத்த முடியல. எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. அந்த சமயத்தில் புரட்சியில் எம்ஜிஆர் வேறு முதலமைச்சராக இருந்தார். இந்த மாதிரி சிபாரிசுலாம் எங்கேயும் நடக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அவர் பணத்தால் எதையும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அந்த வழக்கு எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியுமா சார்? விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியும். ஆனால் அப்போ ஆட்சியில் இருந்தது வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அவங்க சம்பாதிச்சாங்க இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க போலீஸ்காரங்க. கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சார், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அது என்னென்னா, அவர் வந்து எங்கெங்கே ஹோட்டல் இருக்கோ அங்கெல்லாம் டெய்லி ஒரு 20 சாப்பாடு ஃப்ரீயாக அனுப்பி விட்ருவார் ஸ்டேஷனுக்கு. ஓ, லோக்கல் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும். ஆமாம், அந்த கவர்மெண்ட் இந்த ஏரியாவில் ஒரு பிரான்ச் இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிடும். அதனால் போலீஸ்காரங்க அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வசமாக மாட்டிக்கிட்டனால ஜெயலலிதா வந்து ஒழுங்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அது ஆயுள் தண்டனை ஆயிடுச்சு. அப்போவும் அப்படியே தள்ளி பார்த்தாரு. ஆனால் அவருக்கு ஒரு அவர் தெய்வீக சிந்தனை உள்ளவர், ஆன்மீகவாதி. அதாவது இந்த விஷயத்தில் அவர் வீக்கு, ஆன்மீகவாதி. கிருபானந்த ஆன்மீகவாதி தான் இது மாதிரி வீக்னஸ் வரும்பாங்களே, உண்மை தானே சார்? நிறைய பேர் ஆன்மீகவாதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னையும் சேர்த்தையா சொல்கிறேன் அப்படி இல்லை சார். நிறைய பேர் ஆன்மீகவாதின்னு இருக்கவங்க தான் நீங்கள் நிறையா தப்பு போட்டாங்க இல்லையா? அதனால சாமியார்கள், போலி பூசாரிகள் நீங்கள் சொல்கிற கரெக்டு. ஆமாம். ஆனால் உண்மையிலே ஒழுக்கமான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. அதாவது அவங்களும் மறுக்கலை. அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்துடுறதில்ல, அவங்க வெளில தெரிய மாட்டாங்க சார். இது மாதிரி போலி ஆன்மீகவாதி தான் வெளில தெரியுறாங்க. அது போலி வீடியோ வந்துருக்கு. இல்லை, போலி ஆன்மீகவாதின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வடவள்ளி கோயிலுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு அண்ணாச்சி. ஓ, அதே மாதிரி கிருபானந்த வாரியார் எங்கே சொன்னாலும் லட்சக்கணக்கில் டொனேஷன் பண்ணக்கூடிய ஆள். கிருபானந்த வாரியாருடைய சீடர். ஆனால் கிருபானந்த வாரியார்கிட்ட இந்த விஷயத்தை ஆலோசனை கேட்டாரா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. அதையும் சொல்லிடணும். இல்லைன்னா அவருக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. ஆமாம். அதனால் கோர்ட்டில் எனக்கு வயசாகி போச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு மாதங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் ஜெயிலுக்கு போகணும். அன்னை மண்டையை போட்டார். பயம் வந்துருக்குமா எப்படி சார்? பயம் எல்லாருக்கும் வந்துடும். பயம் என்ன மரியாதை போயிடும். ஆமாம். அதே மாதிரி நல்லா கேட்டுங்க, சரவணபவன் ராஜகோபால் அண்ணாச்சி மட்டும் இல்லை, ஒரே
வழக்கில் A1 வந்து ஜெயலலிதா, A2 சசிகலா. சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க, ஜெயலலிதா போகலை. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆண்டவன் அந்த ஆன்மீகவாதிகளுக்கு சோதிப்பான், இந்த மாதிரி கைவிட மாட்டான். அது நீ ஜெயிலுக்கு போகணுங்கிறது, நீ சாவணுங்கிறது நீதி, ஆனால் ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு ஆண்டவன் காப்பாற்றிட்டாருன்னு நம்ம நினச்சிக்கலாம். அவன் ஜெயிலில் தான் விட்டான். அது நிறைய கோயில்களுக்கு சத்துணவு, கோயில் யானை கொடுத்ததுலாம் வந்து காப்பாற்றிருக்கு. அவங்க செஞ்ச புண்ணியம் அவங்கள ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றுச்சு. ஆனால் போயிருக்காங்களா சார்? இல்லை, முதல்ல கொஞ்ச நாள் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்விக்ஷன் ஆகி போகலை. குற்றவாளி சொல்லிட்டு போகலை. நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? கன்விக்ஷன் ஆகி தான் குற்றவாளி என்று முத்திரை குத்தப்பட்டு போனது சசிகலா மட்டும்தான், ஜெயலலிதா போகலை. அதே மாதிரி தான் சரவணபவனாச்சும் போகலை. இன்னைக்கு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஆளுங்கட்சியில் உள்ள முக்கியமான ஒரு MP வந்து அந்த ஹோட்டலை வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துச்சு. ஆனால் எதுவுமே பொய்யல்ல. ஏன்னா அவருடைய ஸ்தாபனம் வந்து அவ்வளவு, கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 5000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்பா, வெளிநாட்டில் போய் எவ்வளோ வேலை செய்வாங்க. அவர் 2 மகன்களும் நல்ல அந்த சரவணபவன் ஹோட்டல் என்ன முன்ன வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது, இப்போ விலை கூடுதலாக இருக்குது. அதான் வித்தியாசம். ஏன்னா அந்த காலத்தில் ₹1.20 ஃபுல் மீல்ஸ். ஆமாம், விலைவாசி ஏறிச்சுல சார். காலையில் வந்து வெறும் டீ குடிச்சிட்டு மத்தியானம் 11:30 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சோறு போட்ட புண்ணியம் அவரை ஜெயிலுக்கு போக விடாமல் காப்பாற்றுச்சு. அவர் செஞ்ச இந்த மாதிரி திருவிளையாடல் வந்து அவரை சாப்பிடுச்சு. அவ்வளோதான், அவருடைய புகழை மங்க வச்சுது. ஆனாலும் அந்த சரவணபவன் அண்ணாச்சி மேலே உள்ள அந்த விஷயத்தினுடைய தாக்கம் தொழிலை எதுவும் பாதிக்கலை. அந்த சரவணபவன் ஹோட்டல் வந்து ரன் ஆகிட்டே தான் இருந்துச்சு, இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் கூட்டம் தள்ளி வளர்க்க முடியலையே. ஆமாம், பிஸியாக தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. ஏன்னா முன்னே நான் 72 கொஞ்சம் எல்லா ஹோட்டலையும் விட அந்த ஹோட்டலில் காஃபிலாம் கம்மி, விலை கம்மி. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பிரான்சிஸ் அதிகமாக என்ன மற்ற ஹோட்டலை விட இந்த இப்போ விலை ஜாஸ்தி. இந்த கேஸை வந்து ஜெய்பீம் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. இதில் அண்ணாச்சி சமுதாயத்தை சேர்ந்த நாடகர்கள் வந்து பயங்கர ஏற்பு தெரிவிக்காங்க. இல்லை, இது யார்கிட்ட சார் இந்த கதையை பர்மிஷன் வாங்கினாங்க? அண்ணாச்சிட்டையா? இல்லை சம்மந்தப்பட்ட ஜீவஜோதிகிட்ட போய் கேட்டிருக்காங்க. என்ன பணம் வாங்கிச்சா இல்லையாங்கிறது தெரியல. ஜீவஜோதி எழுதி கொடுத்துருக்கு, இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கலாமாக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது எப்படி ஜீவஜோதிக்கு பொருந்தோம்? ஜீவஜோதிக்கு பொருந்தோம், பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு தானே. இப்போது அண்ணாச்சி உயிர் இல்லை, சரி, உயிரோடு இல்லை. அவர் சார் அவருடைய கதை எடுக்கிறாங்க, அவருடைய மகன்கிட்ட கேட்கலாம்ல, பர்மிஷன் கேட்கல. இது கேஸ் தானே, கேஸில் இல்லாத ஏதாவது சொன்னாங்கன்னா தான் அவங்க சொல்ல முடியும். நாங்கள் கேஸை தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இது அந்த தெற்கில் உள்ள நாடக சமுதாயத்தை கொஞ்சம் பாதிக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜீவஜோதி நீ ஓகேம்மா, ஜீவஜோதி அண்ணாச்சி கட்டுப்பட்டு தான் இருந்துச்சு, அண்ணாச்சி சொன்னதெல்லாம் கேட்டு தான் இருந்துச்சுன்னு அவங்க ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ ஜீவஜோதி 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்களா சார்? எப்படி சார்? ஆமாம், இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி சார் ஒரு ஏற்றுக்கிட்டார்? யார் ஏற்றுக்கிட்டா? பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு தேவைங்க. இப்போ ஏன் நடிகைகள்லாம் வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? சேஃப்டிக்கு. அந்த மாதிரி, அதாவது அதாவது கணவன் இருக்கிற பெண்ணை யாரும் சீண்ட மாட்டான். அவள் கல்யாணம் ஆகி போச்சு, புருஷன்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லி இப்போ தண்டாயுத பண்ணின்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு ஹோட்டல் தான் நடத்துது. கிளாஸ்மேட்டாம்ல அவர்? கிளாஸ்மேட், கூட படித்தவர். அப்போ கூட படித்தவர்னா இப்போ பிரின்ஸ் சாந்தகுமார் லவ் ஆனது எப்படி? அப்போ அவரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கணும் தண்டாயுத பண்ணிய, ஏன் பிரின்ஸ் சாந்தகுமாரை கல்யாணம் பண்ணிச்சுங்கிற கேள்வியெலாம் வருதா இல்லையா? ஆமாம். அப்போது இப்போ வந்து ஹோட்டல் நடத்துகிறாங்க. அனுதாப போட்டு ஏற்றுக்கிட்டு இருப்பாரு, அப்படி இருக்கலாம். கிராமத்துலாம் ஹோட்டல் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கு. இடையில ஜீவஜோதிக்கு சினிமாவில் நடிக்கிறதுலாம் வாய்ப்பு வந்தது. அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு. ஆமாம், ஆழ்முகம்னால டேரக்டர் கூப்பிட்டு கேட்டாங்க அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இல்லை நான் அடிக்கல மாட்டேன் அப்படின்னு அது மறுத்துச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, இது வந்து கேஸை விட்டு ஏதாவது ஒரு லைன் மாற்றி எடுத்தால் கூட கேஸ் போட்டுருவாங்க கண்டிப்பாக நாடக சமூகத்தினர். இது முதல்ல படம் எடுக்கும்போதே எதிர்ப்பு வந்துருச்சு. இந்த எதிர்ப்பு எப்படி ஜெய்பீம் டைரக்டர் சமாளிக்க போகிறாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த பொண்ணு வந்து அவரோட தொடர்பில் இருந்தது உண்மை. அப்படி இருக்கும்போது எப்படி சார் இது வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லை, அது வீட்டுக்கு வரலன்னு 4 நாள் கழித்தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு.
அப்போ அவர் சொல்லி சமாளிச்சிருக்காரு, எல்லாம் வந்துடுவான் போ வந்துட்டு. ஆ அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு கேஸ் ஆகி. இல்லை இவர் தான் பண்ணியிருப்பான்னு தெரியுமா அதுக்கு எப்படி? வேறு யார் பண்ணுவா? அவர்கிட்ட அடியாட்கள் ஜாஸ்தி இருக்காங்க, வேலை செய்கிறவங்களே. நான் தான்யா பண்ணேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டான் ஒருத்தன். அப்போவும் நிற்கலை கேஸு. நான் தான் போய் கொலை பண்ணேன், அண்ணாச்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைலாம் கேஸில் சொன்னாங்க. ஆனால் அது ஜட்ஜி ஏற்றுக்கலையா வழக்கில் ஏற்றுக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நடந்தது உண்மை. ஆனால் அதுக்கப்புறம் துணிச்சலாக நின்றுட்டு இவர் எப்படியாச்சும் எவ்வளோ சமாளித்து பார்த்தார். சமாளிச்சுன்னா தூது விட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச தூது விட்டு அவங்க அம்மாவெல்லாம் சொல்லிலாம் பார்த்தா முடியவே முடியாதுன்னு உறுதியாக நினைச்சு அதனால் கேஸும் உறுதியாக ஜெயிச்சிருச்சு. இப்போது அங்கே தஞ்சாவூரில் போய் சின்ன ஹோட்டலில் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது இங்கேருந்து யாரும் போய் தொந்தரவு பண்ணலை, நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இதில் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன சுவாரஸ்யங்கள் சார்? அதாவது முதல்ல மறுக்காமல் சரி பெரியவர் தானே அப்படிங்கிறது. அப்புறம் சரி இந்த பெரியவருடைய டார்ச்சர் தாழாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, கல்யாணம் பண்ணிட்டு பிறகு வரமாட்டேன்னு சொன்னது. அப்புறம் அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக சினிமா மாதிரி தானே போயிட்டுருக்குது. கண்டிப்பாக. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்கு வரலையா சார்? இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் வேலையில் இருந்துச்சு. இவர் காணாமல் போயிட்டார் அப்படிங்கும்போது தான் அதுக்கப்புறம் வேலைக்கு வரல, கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் வேலைக்கு வரல. ஆனால் ஆரம்ப காலத்தில் இவர் வந்து முறுக்கு போட்டு அப்புறம் அதிரசம் போட்டு அந்த மாதிரி போட்டு தான் ஒரு முஸ்லீம் லேடி தான் இதை ஒரு பிராமின் லேடி தான் அவருக்கு பேக் போனாக இருந்தது. அந்த ஐயரும் அந்த ஐயர் விட்டமாவும் தான் அந்த இதை அடித்தளம் போட்டது பேஸு. ஆமாம். அதுக்கப்புறம் இவர் பெருசாகிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ கொடுத்து செட்டில் பண்ணார் நினைக்கிறேன். ஓ நல்ல சம்பாத்தியம் இல்லையா, அதனால் செட்டில் பண்ணார். ஆனால் அதே சமயத்தில் ஜெயலலிதா சசிகலா ஏதோ சொல்லி சரவணபவனம் செய்ய மாட்டேன்ட்டுது. அதுவும் ஒரு கோபம் இருந்துச்சு. அதுவும் அந்த வழக்கில் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் கவர்மெண்ட்டையும் பகிச்சிக்கிட்டார். அந்த சமயத்தில் ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பகிக்காமல் இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சிருப்பார். சசிகலா ஏதோ சொல்லி அதில் ஏதோ பிரச்சனையை செஞ்சுனாங்க. அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஸோ புகழின் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால இப்போ இன்னைக்கு வீழ்ந்துட்டாரு. மூணு எழுத்து செக்ஸு அந்த ஒரே வார்த்தை அவருடைய உடம்புல பூந்து அவர் வந்து கோணக்கிளி பண்ணி இப்படி. ஏன்னா அவர் பார்த்தா அப்படி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருப்பார். வாங்க சௌக்கியமாக. அந்த கேஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மூஞ்சி அது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு மங்களகரமாக. அவர் ஒரு வில்லன் பார்வையே கிடையாது. அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சே சமாளிச்சிருக்காரு. அப்புறம் என்னமோ தெரியல, தனக்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டார். அங்கே தான் தப்பாயிட்டு. ஹோட்டலுக்கு போனோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னா பிரச்சனை இல்லை, ஏன் அவன் குறுக்க வர்றான், அவன் வில்லன் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமையை அவருக்குள்ளே உண்டாக்கிட்டார். அந்தளவுக்கு மோகம் அவர் அந்த பொண்ணு மேலே இருந்தது. அந்த மோகங்கிறது சாதாரணமான விஷயம். எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிச்சிருக்கு. கண்டிப்பாக. தமிழ்நாடு அரசியலே எடுத்துங்களேன். ஆரம்ப காலத்திலேருந்து பெண்ணால் தான் எல்லா பிரச்சனையும். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம்.